ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக எங்கள் வீட்டில் என்ன பாஸ்தா அதுக்கு தேவையான ஒரு கடாயில் எண்ணெய் கூட ஒரு வெட்ட தக்காளி கூட 2 பச்சை மிளகா போட்டு வதக்கி ஒரு கிண்ணத்தில் போட்டு ஆற வைக்கணும். அடுத்து பாஸ்தாவுக்கு தேவையான அளவு கூட ஒரு சட்டியில் 2 டம்ளர் தண்ணி கூட ஒரு உப்பு தேவையான அளவு கூட நம்ம பாஸ்தா அதை 10 நிமிஷம் வேக வைக்கணும். 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் அதை வடிச்சிட்டு அதை ஆற வைக்கணும் பாஸ்தாவை. அடுத்து வெங்காயத்தை கட் பண்ணி கூட மிக்சியில் போட்டு அரைக்கணும் 3 வாட்டி. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த அரைச்ச வெங்காயத்தை போட்டு மிக்ஸ் பண்ணோம். கூட நம்ம தேவையான அளவு கரம் மசாலா போட்டு அதை வதக்கணும். கூட நம்ம ஆற வச்ச தக்காளி பச்சை மிளகாவும் அதை மறுபடியும் மிக்சியில் அரைச்சிட்டு மறுபடியும் அதை கடாயில் போட்டுடணும். நல்லா வதக்கி கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அது வதக்கி நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பாஸ்தாவை போட்டுடணும். அவ்வளோதான், நம்ம நல்லா வதக்கி அந்த பாஸ்தா ரெடி ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்குலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப்